வழியிலே வாழ செல்வதும் வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும் இந்த பலியினை இல்லாத பலிதான். இந்த பலியினை இல்லாத பலிதான். நன்மை வெளியிலே நம்மை பகிரவும் நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்வதும் இந்த பலியினை இல்லாத பலிதான். இந்த பலியினை இல்லாத பலிதான். இறைவனே மனிதரை கழிக்கும் நிலையற்ற வழியில் புனித நிகழ்விலே அன்பு தீபம் இதயமேங்கி சங்கமமாவோ. அன்பரேசு பலியினைந்து சரித்திரமாவோ. அன்பு தீபம் இதயமேங்கி சங்கமமாவோ. அன்பரேசு பலியினைந்து சரித்திரமாவோ. தூயாவியே எழுந்தருளி வாரும். எங்கள் மத்தியில் உமது வல்லமையான பிரசன்னத்தை முழுமையாக எழுப்பி இந்த தெய்வீக உன்னத திருப்பலியின் வழியாக இறையாசிரை பெற வந்திருக்கும் எல்லா மக்களின் மீதும் உமது அருள் வரங்களை பொழிவீராக. உமது கனிகளினால் நிரப்புவீராக. உமது கொடையினால் அவர்களுடைய வாழ்வை வளம் பெறச் செய்வீராக. ஆம் ஆண்டவரே, நீர் திருமுழுக்கு பெற்ற போது வானம் திறந்து வெண்புறா போல தூய ஆவியானவர் இறங்கி வந்து புறா வடிவிலே ஆட்கொண்ட அந்த உன்னதமான அபிஷேக நிகழ்வு எங்கள் மத்தியிலே வல்லமையாய் எழுந்தருள்வதாக. யோர்தான் நதிக்கரையில் நீர் பெற்ற அந்த அனுபவம் இந்த தெய்வீக கல்வாரி பலியின் வழியாக நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள இறைவா எழுந்தருளி வாரும். எங்களை ஆசிர்வதியும், உமது அருளினால் நிரப்பும். தீரந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். ஆண்டவரே, அந்த யோர்தான் நதிக்கரையினுடைய அனுபவம் அற்புதமாய் அதிசயமாய் எங்களுடைய உள்ளத்திலே இன்று நிகழ ஆண்டவரே எழுந்தருளி வாரும். உமது வல்லமையினால் நிரப்பும். மறுபடியும் இதோ இந்த ஆவிக்குள் புதிதாய் பிறக்க எங்களுக்கு கட்டளையிடுவீராக. மறுரூபமாக மாறி உமக்கு சான்று பகரக்கூடிய சிறந்த சாட்சிகளாக வாழ எங்களை நீர் ஆசிர்வதிப்பீராக. எங்கள் மீது அருளை பொழிவீராக. உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக. தகப்பனே, நல்ல மகனாய் நல்ல மகளாய் இந்த உலகிற்கு ஒளியாக உப்பாக வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை தந்திருள ஆண்டவரே எழுந்தருளி வாரும். எங்களை அபிஷேகம் செய்யும். உமது ஆவியின் வல்லமையினால் நிரப்பி அருளும் அப்பா. மறுபடியும் நாம் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும்.
மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நிகழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நிகழணுமே. அப்படியே இங்கு நிகழணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். ஆண்டவரே, யோர்தான் ஆற்றிலே நீர் அபிஷேகம் பெற்றபோது இதோ தூய ஆவியாருடைய அருள் வரங்களினால் அவருடைய கனிகளினால் முழுவதுமாக நிரப்பப்பட்ட நீர் பசுத்தாவியினுடைய தூண்டுதலினால் இறைப்பணி ஆற்றுவதற்காக முழு வல்லமையை பெற்றுக் கொண்டீர், முழு ஆற்றலை பெற்றுக் கொண்டீர். ஆண்டவரிடமிருந்து அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய வல்லமையானது உமக்கு கிடைக்கப் பெற்றதே. அதே ஆவியினுடைய வரங்கள், அதே ஆவியினுடைய கனிகள், கொடைகள் எங்களுடைய உள்ளத்திலே பொழியப்பட ஆண்டவரே வல்லமையோடு எழுந்தருளி வாரும், எங்களை அபிஷேகம் செய்யும் என்று சொல்லி பாடி உற்சாகத்தோடு நாம் ஜெபிப்போமாக. வரங்கள் கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே. வரங்கள் கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். ஆண்டவரே, கல்வாரி மலையிலே பாவமே செய்யாத நீர் பாவிகளுக்காக, பாவிகளான எங்களுக்காக உம்முடைய ரத்தத்தை சிந்தினீரே அப்பா. அந்த ரத்தம் எங்கள் ஒவ்வொருவரின் மீது படட்டும், அந்த ரத்தத்தினால் எங்கள் பாவங்கள் கழுவப்படட்டும், பாவங்கள் காயங்கள் நீங்கி ஆண்டவரே பரிசுத்தமான தூய வாழ்வு வாழ இதோ இந்த தெய்வீக திருப்பலியின் வழியாக நாங்கள் கொண்டாடுகிற இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை கழுவுவீராக, எங்களை தூய்மைப்படுத்துவீராக, எங்களை வல்லமையுள்ள கருவியாக இந்த உலகத்திலே சிறந்த சாட்சியாக பயன்படுத்தும்படியாக ஆண்டவரே உம்மை நோக்கி உருக்கத்தோடு கரங்களை உயர்த்தி வேண்டி ஜெபிக்கிறோம் தந்தையே, வேண்டி ஜெபிக்கிறோம் அப்பா. பாவங்கள் காயங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள் காயங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். ஆவியால் முழுவதுமாக நிரப்பப்பட்டு அந்த ஆவியினால் அபிஷேகம் செய்யப்பட்ட நாம் இதோ அந்த ஆவியாரின் தூண்டுதலால் இந்த கல்வாரி பலியில் உன்னதமாய் பக்தியோடு இறை ஆசீரை பெற நம்மையும் நம் குடும்பத்தையும் அர்ப்பணம் செய்து உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போமாக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமென்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் திருமுழுக்கு பெற்றவுடனே வானம் திறக்கப்பட்டது. புறா வடிவில் ஆவியார் அவர் மீது தங்கினார். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று தந்தையின் குரல் ஒலித்தது. அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, ஆளுநர் அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல ஆண்டவரே, யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவின் மீது தூய ஆவி இறங்கி வர அவரை அன்பார்ந்த மைந்தர் என சிறந்த முறையில் அறிக்கையிட்டீரே. தண்ணீராலும் தூய ஆவியாலும் புது பிறப்பு அடைந்துள்ள மக்களை உமக்கு சொந்தமாக்கிக் கொண்ட நீ அவர்கள் உமக்கு ஏற்புடையவர்களாக என்றும் நிலைத்திருக்க அருள் புரிவீரா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றுக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. ஆண்டவர் கூறுவது: தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணமில்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகிறீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல்லுணவை உண்ணுங்கள், கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றும் உள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். நான் அவனை மக்களினங்களுக்கு சாட்சியாகவும் வேற்றினங்களுக்கு தலைவராகவும் தளபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ, நீ அறியாத பிற இன மக்களை அழைப்பாய். உன் கடவுளாகிய ஆண்டவரை, இஸ்ரேலின் தூயவரை முன்னிட்டு உன்னை அறியாத பிற இனத்தார் உன்னிடம் ஓடி வருவர், ஏனெனில் அவர் உன்னை மேன்மைப்படுத்தியுள்ளார். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். கொடியவர் தம் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டுவிடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும். அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும், ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்தது இருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நிறைவான உணர்வில் இறையே உன்னிழல் நாடினே, அடியே மாறினே. நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன்னிழல் நாடினே, அடியே மாறினே. உன்னோடு கை கோர்த்த
நடக்கும் பாதை அழகானது, மிகவும் அழகானது. உன் கண்ணோடு கண் சேர்த்து நான் பார்க்கும் பார்வை புதிதானது, மிக புதிதானது. உன்னை ஏற்றுக்கொண்டேன், உருமாற்றம் கண்டேன், உன்னில் உலகை புதிதாக கண்டேன். நீங்காத உறவில், நிறைவான உறவில், நிறையே உன்னில் நாடினே. அடியேனின் நிலை மாறினேன். இது காலம் வாழும் நிலையான போதும், அதில் தோன்றும் மேகம் இது போல மாறும். இது காலம் வாழும் நிலையான போதும், அதில் தோன்றும் மேகம் இது போல மாறும். மாற்றங்களை மனப்பேடுதே, மனதின் வார்த்தைகளை உறவானதே. மாற்றங்களை மனம் தேடுதே, உந்தன் வார்த்தைகளை உறவானதே. இறைவா இறைவா, வாழ்வு உன்னில் வளமானதே. நீங்காத உறவில், நிறைவான உணர்வில், இறையே உன்னில் நாடினே. அடியேனின் நிலை மாறினேன். நீங்காத உறவில், இறையான உணர்வில், இறையே உன்னில் நாடினே. அடியேனின் நிலை மாறினேன். அடியேனின் நிலை மாறினேன். இரண்டாம் வாசகம். திருத்தூத யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திருவார்த்தைகள் 1 முதல் 9 வரை. அன்பார்ந்தவர்களே, இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றோரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவார். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில்தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகளை நமக்கு சுமையாக இருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. இயேசு இறைமகன் என்று நம்புவோர் தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. எனவே சான்று அளிப்பவை 3 இருக்கின்றன. தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை. இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை. மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமே, கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானதன்றோ? கடவுள் தம் மகனுக்கு சான்று பகர்ந்துள்ளார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் என்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதி பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 7 முதல் 11 முடிய. அக்காலத்தில் யோவான் அறிவித்ததாவது: என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார். குனிந்து அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை. நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார். அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்து யோர்தான் ஆற்றில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார். அவர் ஆற்றிலிருந்து கரையேறிய உடனே வானம் பிளவுபடுவதையும் தூய ஆவி புறாவைப் போல் தம்மீது இறங்கி வருவதையும் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழாவிலே திருமுழுக்கு பெற்றிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளினுடைய வாழ்த்துக்களையும் ஆசிர்வாதங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த மறைவுரை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு சில தெளிவுகளை கொடுக்கும் என்கிற நம்பிக்கையிலே இந்த மறைவுரை ஆற்றப்படுகிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தயவு செய்து நம்முடைய பிரிவினை சபை சகோதர சகோதரிகளிடம் தர்க்கம் செய்யாதீர்கள், விவாதம் செய்யாதீர்கள். யார் உயர்ந்தவர்கள், யார் சிறந்தவர்கள் என்கிற தர்க்கமும் விவாதமும் நமக்கு வேண்டாம். அது நிச்சயம் ஒருபோதும் நம்முடைய விசுவாசத்தை வளர்க்காது. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை, அருளை நமக்கு பெற்றுத் தராது. எனவே நாம் கொண்டிருக்கிற விசுவாசத்தில், நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையில், நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற மீட்பர் மெசியாவில் முழுமையான நம்பிக்கை செலுத்தி விசுவாசத்தில் நம்முடைய வாழ்வினை மேன்மேலும் சிறக்கச் செய்வோம், வளரச் செய்வோம். பல கேள்விகளோடு, சந்தேகங்களோடு இந்த மறைவுரையை நான் துவங்குகின்றேன். ஏன் குழந்தை ஞானஸ்தானம்? முழுக்கு ஞானஸ்தானம் உண்மையானதா அல்லது கத்தோலிக்க ஞானஸ்தானம் உண்மையானதா? பெரியவனாக வளர்ந்த பிறகு ஞானஸ்தானம் கொடுத்தால் என்ன தவறு இருக்கிறது? இயேசு பெரியவரான போதுதானே திருமுழுக்கு பெற்றார் என்கிற கேள்வி வரும். இயேசுவுக்கு ஏன் திருமுழுக்கு? அவர்தான் பாவமே இல்லாமல் பிறந்தவராயிற்றே என்கிற கேள்வியும் உண்டு. ரட்சிக்கப்படுவதற்கு முழுக்கு ஞானஸ்தானம் அவசியம் தேவையா? முழுக்கு ஞானஸ்தானம் பெறாதவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படவில்லையா? தந்தையே, இவற்றிற்கான பதில்கள் என்ன என்கிற பல குழப்பங்களோடு இந்த திருமுழுக்கினை பற்றி நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு எழுவது உண்டு. ஆனாலும் சில விளக்கங்களை தருவதின் வழியாக, சில தெளிவுகளை தருவதின் வழியாக, அன்பிற்குரியவர்களே, விசுவாசத்தில் மேன்மேலும் நாம் வளர இது உதவியாக இருக்கும் என்பதனால் இந்த பெருவிழாவிலே இந்த மறைவுரையை ஆற்றுகிறேன். திருமுழுக்கு என்பது அருள் வாழ்வின் நுழைவாயில் என்று உரைக்கிறது நம்முடைய தாயாம் திரு அவை. அருளை நாம் பெற்றுக் கொள்வதற்கான நுழைவாயில் என்றால் அது இந்த திருமுழுக்கு தான். எல்லா அருட்சாதனங்களின் தலைமையாக இருப்பது இதோ இந்த திருமுழுக்கு என்கிற அருட்சாதனம். ஒவ்வொரு அருட்சாதனத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு உறுதுணையாக முதலில் இருப்பதே அன்பிற்குரியவர்களே இந்த திருமுழுக்கு தான்.
காரணம், இந்த திருமுழுக்கு பல ஆசீர்வாதங்களை ஒரு மனிதனுக்கு கொண்டு வருகிறது. குறிப்பாக 5 ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு திருமுழுக்கு பெற்றுக் கொள்ளுகிற மனிதரும் அவற்றை பெற்றுக் கொள்ளுகிறார். திருமுழுக்கு பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் கடவுளுடைய பிள்ளையாக மாறுகிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளை என்கிற அங்கீகாரமானது ஒவ்வொரு முறையும் இந்த திருமுழுக்கிலே அது கொடுக்கப்படுகிறது. கடவுளுடைய மகனாக மகளாக நாம் அங்கீகரிக்கப்படுகிறோம். இரண்டாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பிலே நாம் பங்கு பெறுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நமக்காக துன்பப்பட்டார், கொடுமையான சித்திரவதைகளுக்கு உள்ளாகி இதோ கல்வாரி மலையிலே தன்னையே ஒப்பு கொடுத்த அந்த ஆண்டவரிடத்தில் அன்பிற்குரியவர்களே நாம் கையளிப்பதின் வழியாக அவருடைய மீட்பில் நாம் பங்கு பெறுகிறவர்களாக மாறுகிறோம். மூன்றாவது, என் அன்பிற்குரியவர்களை நாம் பெற்றுக் கொள்ளுகிற ஆசீர்வாதம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு புறா வடிவிலே தூய ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக் கொண்டாரோ அதே அற்புத நிகழ்வானது ஒவ்வொரு திருமுழுக்கின் போதும் நாமும் தூய ஆவியாரால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுகிறோம், தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறோம், பரிசுத்தமாகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நான்காவது ஆசீர்வாதம், நம்முடைய ஆதி பெற்றோரான ஆதாம் ஏவாள் செய்த அந்த பாவமானது ஒவ்வொரு பிள்ளையிலும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே இந்த திருமுழுக்கின் போது நம்முடைய பாவ கரையானது கழுவப்பட்டு நாம் தூய்மையாகிறோம், ஜென்ம பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெறுகிறோம். என் அன்பிற்குரியவர்களே, இந்த உன்னத ஆசீர்வாத நிகழ்வும் நடக்கிறது. ஐந்தாவது, தாயாம் திரு அவை, அகில உலக கத்தோலிக்க திரு அவையினுடைய உறுப்பினராக கூடிய உன்னத பாக்கியமானது இதோ இந்த அருட்சாதனத்தின் வழியாக நாம் பெற்றுக் கொள்கிறோம். ஆம் என் அன்பிற்குரியவர்களே, இப்பேற்பட்ட உன்னதமான பாக்கியங்களை நிறைந்ததுதான், ஆசீர்வாதங்களை உடையதுதான் இந்த அருட்சாதனம், இந்த திருமுழுக்கு. இது பல நேரங்களில் பல நிலைகளில் அன்பிற்குரியவர்களே நம்முடைய பிரிவினை சபை சகோதர சகோதரிகளோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும் போது நாம் பல தெளிவுகளை உணர்ந்து கொள்ள வேண்டும், பெற்றுக் கொள்ள வேண்டும். பிரிவினை சபை சகோதர சகோதரிகளுக்கு இறைவார்த்தை மட்டுமே மிக மிக முக்கியமானது. இறைவார்த்தை தான் அவர்களுக்கு எல்லாமே. இறைவார்த்தையை தவிர்த்து வேறொன்றையும் அவர்கள் உற்று நோக்க மாட்டார்கள். மற்றவற்றில் இருக்கிற உண்மையை புரிந்து கொள்வதோ அல்லது அவரை ஏற்றுக்கொள்வதோ தயக்கம் காட்டுவார்கள். ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு அப்படி அல்ல. இறைவார்த்தை மிக மிக முக்கியமானது. அதே நிலையில் நம்முடைய பாரம்பரியமும் மிக முக்கியம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம், நம்முடைய மூதாதையர்கள் என்ன ஒரு வழிமுறையை பின்பற்றினார்களோ, எதை நம்பினார்களோ, விசுவசித்தார்களோ, அதை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்பதின் வழியாக இதோ நாமும் அதே விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம், அதே நம்பிக்கையில் நாமும் வளர்கிறோம் என்பதை எடுத்து கூறுவதுதான் நம்முடைய பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, கத்தோலிக்க திரு அவையில் 73 புத்தகங்கள் அடங்கிய திருவிவிலியமானது இருக்கிறது. ஆனால் பிரிவினை சபை சகோதர சகோதரிகளுக்கு 63 புத்தகங்கள் தான் உண்டு. இவற்றையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ளும் போது நாம் பல நிலைகளில் தெளிவினை பெற்றுக் கொள்ள வேண்டும். பல விவாதங்களுக்கு தர்க்கங்களுக்கு நாம் போகும்போதும் கூட தெளிவான முறையிலே அவர்களுக்கு எடுத்துக் கூற வேண்டும். இது விவாதத்திற்காக அல்ல, நான் பெரியவனா நீ பெரியவனா என்பதை நிரூபிப்பதற்காக அல்ல. இது எந்த அளவிற்கு என்னுடைய விசுவாசத்தை வளர்க்கும், என்னுடைய நம்பிக்கையை வளர்க்கும், ஆண்டவருடைய அருளையும் ஆண்டவருடைய ஆசீரையும் எனக்கு பெற்றுத்தரும் என்பதில் தான் அன்பிற்குரியவர்களே நாம் மிக மிக முக்கியமும் கவனமும் செலுத்த வேண்டும். பாருங்கள், தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஒவ்வொரு முறையும் நாம் திருமுழுக்கை பெற்றுக் கொள்கிறோம். மூவர் இறைவனுடைய வல்லமையான பிரசன்னம் நிரம்பி இருப்பதுதான் அன்பிற்குரியவர்களே இந்த திருமுழுக்கு. இந்த திருமுழுக்கின் வழியாக கடவுள் நம் உள்ளத்தில் இருந்து செயலாற்றுகிறார். அவர் நம்மை அன்பு மகனாக மகளாக அங்கீகரிக்கிறார். எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெறுவதற்காக யோர்தான் நதிக்கரைக்கு சென்றவுடனே மேலிருந்து தந்தையினுடைய குரல் ஒலியானது ஒலிக்கிறது, இவரே என் அன்பார்ந்த மைந்தர். ஆம் என் அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு திருமுழுக்கின் போதும் நாம் அங்கீகரிக்கப்படுவது என் அன்பார்ந்த மகன் இவரே, என் அன்பார்ந்த மகள் இவரே என்கிற அங்கீகாரம்.
இதுதான் திருமுழுக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு உற்சாகமாய் இருக்கிறது என் அன்பிற்குரியவர்களே. அத்தகைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற நாம் இறைவனுடைய பிள்ளையாக மாறுகிறோம், பாவத்திலிருந்து கழுவப்படுகிறோம், தீமையின் பிடியிலிருந்து நம்மை விடுவிப்பது இதோ இந்த திருமுழுக்கு என்கிற உன்னதமான அருட்சாதனமாக இருக்கிறது. நாம் வாழ்வில் சாதிப்பதற்கு நம்மை தூண்டுவதாக அமைந்திருக்கிறது இந்த திருமுழுக்கு. எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்றவுடனேயே அவர் மிகவும் வல்லமையோடு தன்னுடைய பணியை ஆற்றுவதை காணுகிறோம். நற்செய்தி அறிவிப்பது, பாவிகளை மன்னிப்பது, நோயினால் வாடுகிறவர்களுக்கு சுகம் கொடுப்பது, தீய ஆவியினை விரட்டி அடிப்பது என்கிற பல்வேறு நன்மைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் வல்லமையோடு அதிகாரத்தோடு செயல்படுத்துவதை நாம் காணுகிறோம். இதே வல்லமையும் இதே ஆற்றலும் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப் பெறுகிறது இந்த உன்னதமான ஆசீர்வாதம் மிக்க நாளிலே. என் அன்பிற்குரியவர்களே, யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 5வது இறைவார்த்தை, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தால் அன்றி இறையாட்சிக்கு உட்பட முடியாது என்று மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் ஒவ்வொருவரும் தண்ணீராலும் தூய ஆவியாராலும் மறுபிறப்பு அடைகின்றோம். அதுதான் திருமுழுக்கு என்கிற உன்னதமான அருட்சாதனத்தின் வழியாக நாம் பெற்றுக் கொள்கிற கொடை. மார்க்கு நற்செய்தி 16வது அதிகாரம் 16வது இறைவார்த்தை, நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுகின்றார்கள். ஆண்டவருடைய மீட்பானது நமக்கு கிடைக்கிறது நாம் திருமுழுக்கு பெற்றுக் கொள்ளும் போது. ஆம் அன்பிற்குரியவர்களே, பாவ மன்னிப்பு பெறுவதற்கும் பரிசுத்த ஆவியினை நாம் பெற்றுக்கொள்வதற்கும் பெரும் உதவியாக இருப்பது இந்த திருமுழுக்கு. மத்தேயு நற்செய்தி 3வது அதிகாரம் 14வது இறைவார்த்தை இவ்வாறு குறிப்பிடுகிறது இன்றைய நற்செய்தியின் வழியாக, நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் இயேசுவும், இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என்று சொல்லுவதின் வழியாக இறைவனுடைய திருவுளத்தை, அவருடைய சித்தத்தை, திட்டத்தை நிறைவேற்றுவதுதான் மிக உன்னதமான பணியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே செயல்படுத்துகிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, எபேசியர் திருமடல் 5வது அதிகாரம் 8வது இறைவார்த்தை குறிப்பிடுகிறது, இருளிலிருந்து ஒளிக்கு கடந்து வந்து விட்டீர்கள், எனவே நீங்கள் ஒளிக்கு சான்று பகருங்கள் என்று குறிப்பிடுகிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, நாம் ஒளிக்கு சான்று பகர வேண்டும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கிறவர்களாக மாறுகிறோம். முழுக்கு ஞானஸ்தானம் என்று சொல்லுகிறார்களே, முழுக்கு ஞானஸ்தானத்தை பெறவில்லை என்றால் நாம் ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லுகிறார்களே, இது எந்த அளவிற்கு உண்மை? இதில் உண்மை அடங்கி இருக்கிறதா? ஆம் அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு திருமுழுக்கும் மிக உன்னதமான ஆசீர்வாதம். இதில் எந்த விதமான தடையும் இல்லை, சந்தேகமும் இல்லை. தந்தை, மகன், தூய ஆவியால் கொடுக்கப்படுகிற ஒவ்வொன்றும் மிகப்பெரிய அபிஷேகம், முத்திரை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். ஆனாலும் கூட முழுக்கு ஞானஸ்தானத்தை பற்றி விவிலியம் ஏதாவது குறிப்புகளை வைத்திருக்கிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். மத்தேயு நற்செய்தி 3வது அதிகாரம் 16வது இறைவார்த்தை வாசித்து பார்ப்போம். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடன் தண்ணீரை விட்டு வெளியேறினார். முழுக்கு ஞானஸ்தானம் எங்க இருக்குது? தண்ணீரை விட்டு அவர் வெளியேறினார். வெளியேறிய உடனே வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் ஆவி புறா வடிவிலே இறங்குவதையும் நாம் அவரை கண்ணார கண்டோம் என்று இறைவார்த்தை குறிப்பிடுகிறது. தண்ணீரை விட்டு வெளியேறியவுடன் தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அன்பிற்குரியவர்களே வானம் திறந்திருப்பதையும் நம்மால் காண முடிகிறது. இன்னொரு உதாரணத்தையும் அவர் குறிப்பிட்டு காட்டுவார்கள். திருத்தூதர் பணிகள் 8வது அதிகாரம் 39வது இறைவார்த்தை, பிலிப்பு என்கிற இறை தூதுவன் வழியாக இதோ எத்தோப்பிய நாட்டினுடைய அதிகாரி, அந்த அமைச்சர் எவ்வாறு திருமுழுக்கை பெற்றுக் கொண்டார், அவர் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு ஒரு முழுக்கு ஞானஸ்தானம் என்று அவர்கள் குறிப்பிடுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்தானத்தை முழுக்கு ஞானஸ்தானம் என்றும், இதோ இந்த எத்தோப்பிய அமைச்சருடைய திருமுழுக்கை முழுக்கு ஞானஸ்தானம் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த இறைவார்த்தை கூர்மையோடு நாம் கவனிக்க வேண்டும். திருத்தூதர் பணிகள் 8வது அதிகாரம் 39வது இறைவார்த்தை, அவர்கள் தண்ணீரில் இருந்து வெளியேறிய உடனே ஆண்டவரின் ஆவியார் பிலிப்புவை எடுத்து சென்றார். தண்ணீரில் இருந்து வெளியேறிய உடனே ஆவியானவர் அவரை எடுத்து சென்றார் என்று இறைவார்த்தை குறிப்பிடுகிறது. தண்ணீரில் இருக்கும் போது அல்ல, முழுக்கு ஞானஸ்தானத்தில் நாம் பெறும்போது அல்ல,
மாறாக தூய ஆவியானவர் நம் உள்ளத்திலே குடிகொள்ளுகிறார் என்பதை அந்த இறைவார்த்தை அழகாகவே எடுத்து கூறுகிறது. எசேக்கியேல் புத்தகத்திலே, அன்பிற்குரியவர்களே, நான் தூய நீரை உங்கள் மீது தெளிப்பேன், நீங்கள் எல்லா அழுக்குகளில் இருந்தும் தூய்மை அடைவீர்கள் என்று குறிப்பிடுகிறது. ஆம், திருமுழுக்கு என்பது உடலை கழுவுவது அல்ல, உடலில் இருக்கிற அழுக்கை அகற்றுவது மட்டுமல்ல, மாறாக அது ஆன்மாவை சுத்திகரிப்பது, ஆன்மாவை தூய்மைப்படுத்துவது, ஆன்மாவை பரிசுத்தமாக்குவது என்பதை நாம் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். மோயிசன் இஸ்ராயல் மக்களை செங்கடல் வழியே நடத்தி செல்லுகிற உன்னதமான ஒரு அனுபவம். அவ்வாறு வழிநடத்தி செல்லும் போது அவர்கள் உலர்ந்த தரையிலே நடந்து சென்றார்கள், தண்ணீரில் நடந்து செல்லவில்லை, உலர்ந்த தரையிலே நடந்து சென்றார்கள். இந்த அனுபவத்தை, அன்பிற்குரியவர்களே, மோயிசனோடு அவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள் என்று விவிலியம் பதிவு செய்கிறது. ஆனால் நீரில் மூழ்கியவர்கள் யார்? பார்வோனும் அவனுடைய படைகளும் தான். பார்வோனும் அவனுடைய படைகளும் நீரில் மூழ்கியவர்கள் இறந்து போனார்கள், மடிந்தார்கள் என்று இறைவார்த்தை குறிப்பிடுகிறது. ஆனால் உலர்ந்த தரையிலே நடந்தவர்கள் திருமுழுக்கை பெற்றுக் கொண்டார்கள். திருமுழுக்கு என்பது தண்ணீரில் மூழ்குவது அல்ல, மாறாக அது தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்படுவது என்பதை நன்றாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியமானவர்களே, இப்படி பல்வேறு விளக்கங்களை நாம் கொடுத்து கொண்டே போகலாம். ஒரு குழந்தை பருவத்திலே திருமுழுக்கு பெறுவதனுடைய நோக்கம் என்ன? சிறு பருவம் முதல் அது கடவுளுடைய பிள்ளையாக மாறுகிறது. கடவுளுடைய பிள்ளையாக அது வளர வேண்டும். கடவுளுடைய விசுவாசத்தில், நம்பிக்கையில் அந்த குழந்தை மேன்மேலும் சிறக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய பொறுப்பாளர்களாய் இருக்கிற, அந்த குழந்தையின் பொறுப்பாளர்களாய் இருக்கிற பெற்றோர்களும் ஞான பெற்றோர்களும் முழுமையான பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு, இதோ அந்த குழந்தையின் மீது வெண்ணாடை போர்த்தி ஜெபிக்கிற வேளையில் அது கிறிஸ்துவினுடைய வெண்ணாடையாக மாறி கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுகிறது. கிறிஸ்துவனுடைய ஒளியை பெற்றுக்கொண்டு ஒளியின் மக்களாய் வாழ அழைப்பு விடுக்கப்படுகிறது. அத்தகைய உன்னதமான பேறு பலன்களை உடையதுதான் கத்தோலிக்க கிறிஸ்துவ விசுவாசம் நமக்கு தருகின்ற உன்னதமான கொடையான இந்த திருமுழுக்கு. ஒவ்வொருவரும் அந்த எண்ணெயினால் முத்திரையிடப்படுகிறார்கள். அன்று முதல் மீட்பின் குழந்தையாய், கிறிஸ்துவின் குழந்தையாய் அந்த குழந்தை மாறுகிறது. அகில உலக கத்தோலிக்க திரு அவையினுடைய உறுப்பினராக இந்த உலகிற்கு சான்று பகர்கிறது என்பதை உன்னதமாய் எடுத்து கூறுகிறது இந்த அற்புத நிகழ்வு. நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் திருமுழுக்கு பெறுகின்ற உன்னதமான பிள்ளைகளாய் இருந்து கிறிஸ்துவுக்கு சான்று பகர அடியெடுத்து வைப்போம். இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும். ஆமென். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன்.
வல்லமையுள்ள தந்தையே இறைவா, தாயாம் திரு அவைக்காக ஜெபிக்கின்றோம். திரு அவையை வழிநடத்துகிற திருத்தந்தை, பேராயர்கள், குருக்கள், துறவரத்தார், இறை ஊழியம் செய்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். திருமுழுக்கு பெற்ற இவர்கள் ஒவ்வொருவரும் நற்செய்தி பணியை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். நோய் நொடிகளை நீக்கக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கிறார்கள். தீய சக்திகளை விரட்டியடிக்கக்கூடிய அதிகாரமும் வல்லமையும் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து, இதோ இந்த உலகம் நல்வாழ்வு பெற அனுதினமும் உழைக்கக்கூடிய, இறை ஆட்சியை, விண்ணரசை இந்த உலகத்திலே நிறுவக்கூடிய சிறந்த கருவிகளாக திகழ இறைவா ஆசிர்வதிக்கும்படியாக உம்மிடத்திலே ஜெபிக்கிறோம். இந்த தெய்வீக திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். உன்னதமான வல்லமை அவர்கள் மேல் எழும்பச் செய்து, தூய ஆவியால் நிரப்பப்பட்டு நோய் நொடிகள், ஆபத்துகள், தீங்குகள், கஷ்டங்கள், துன்பங்கள் இவற்றிலிருந்து விடுதலை பெறவும், எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடிய வல்லமையை தூய ஆவியானவர் நிறைவாய் இவர்களுக்கு அளிக்கவும் உம்மிடத்திலே உருக்கத்தோடு வேண்டி ஜெபிக்கிறோம். திருப்பலியில் பங்கேற்க முடியாதவர்கள், தேவ நற்கருணையை உட்கொள்ள முடியாதவர்கள், நோய் நொடியினால் வாடி தவிக்கிறவர்கள் என ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் இரக்கமும் கருணையும் காண்பித்து உம்முடைய பேரிரக்கத்தினால் அவர்கள் உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அருள் தாரும். சிறு குழந்தைகள் இறை ஞானத்தில் வளரவும், பெற்றோர்கள் பெரியோர்கள் அன்பிலும் பாசத்திலும் வளரவும், வேலை இல்லாத பிள்ளைகள் வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ளவும், இளைஞர் இளம்பெண்கள் யாவரும் தவறான பாதையை விட்டு விலகி நேர்மையோடு, நீதியோடு, உண்மையோடு நடக்கக்கூடிய, உம்முடைய சாட்சிகளாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஆசீர்வாதங்களை தாரும். தந்தையே, திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண வரணும், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் நீ தந்து எல்லாரையும் உமது அன்பினால் நிரப்புவீராக. இதோ இந்த உலகத்திலே நீதிக்காக, நேர்மைக்காக, உண்மைக்காக நடந்து கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்களையும் ஆண்டவரே நீர் ஆசிர்வதியும். தகுந்த பதிலினை கொடுத்து அவர்களுடைய வாழ்வு இன்னும் மேன்மேலும் சிறக்க அருள் புரியும். மரித்த ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த ஆன்மாக்கள் உம்மில் நித்திய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள உருக்கத்தோடு வேண்டி மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து வேண்டி மன்றாடி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கை பாடல். இருக்கரம் ஏந்தி வருகின்றேன், இறைவா காணிக்கை தருகின்றேன். நீரின்றி உலகம் அமைவது ஏது, நீரின்றி நாடும் அது போல். நீ தந்த உயிரும் தாய் தந்த உடலும் நீர மாறிட உமக்கே. கனிரசம் கலந்திடும் நீராய் இந்த பூமிக்குள் மறைந்திடும் நீராய். கனிரசம் கலந்திடும் நீராய் இந்த பூமிக்குள் மறைந்திடும் நீராய். இறைவானில் நான் கலந்திடுவேன், இருக்கரம் ஏந்தி வருகின்றேன், இறைவா காணிக்கை தருகின்றேன். பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, உம் அன்பு திருமகனுடைய வெளிப்பாட்டை கொண்டாடும் நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனமிறங்கி உலகின் பாவங்களை கழுவ திருவுளம் கொண்டதால் உம் நம்பிக்கையாளரின் காணிக்கை அவரது பலியாக மாறுவதால் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியத்தகு மறை நிகழ்வுகளால் யோர்தான் ஆற்றில் புதிய முழுக்கினை நீர் குறித்து காட்டினீர். அதனால் விண்ணிலிருந்து வந்த குரல் வழியாக உம்முடைய வார்த்தை மனிதரிடையே குடிகொண்டிருப்பதை நாங்கள் நம்பச் செய்தீர். மேலும் தூய ஆவியார் புறா வடிவில் இறங்கியதன் வழியாக ஊழியர் கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் எண்ணெயால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பியதை நீர் அறியச் செய்தீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாண்பினை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவரே நம் இறைவன் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. தூயவரே நம் இறைவன் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரின் திருப்பெயரா வருபவராசி பெற்றவரே, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக
கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து நிரப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்வுக்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்றும் கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் கொண்டவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேழ்த்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சி என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு முழந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தையால் இவரே என் அன்பார்ந்த மைந்தர் என்று அங்கீகரிக்கப்பட்ட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்தான். இவரால் தான் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டது. இவரால் தான் நாம் மீட்பினை பெற்றுக்கொண்டோம். இவரால் தான் நாம் மறுவாழ்வுக்கு, நிலை வாழ்வுக்கு உரிமை உடையவர்களாக மாறுகிறோம். இந்த மீட்பர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார், என்னாலும் பேரின்பமே. இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலமாய் தினமும் உணர்வாய். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிலவும் தொடர்வாய். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார், என்னாலும் பேரின்பமே. புனித யோசேப்பிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீர் தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தி அருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்று தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இதோ நான் கண்டேன், சான்று பகர்ந்தேன். ஏனெனில்
இவரே இறைமகன் என்று யோவான் இவரை பற்றி கூறினார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடையால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் ஒரே திருமகனுக்கு நம்பிக்கையோடு செவிமடுக்கும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உண்மையில் அழைக்கப்பட்டு அதற்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடவுளின் பிள்ளைகளாக இந்த உலகில் சான்று பகர சென்று வாழுவோம். வாழ்வின் பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் உந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் உந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் இந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் இந்த நெஞ்சிலே. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் உந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.